அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி தகுதி விதிமுறைகள் விரைவில் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்ற மக்களுக்கு தள்ளுபடி கிடைப்பது குறித்த புதிய விதிமுறைகள் மற்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. நகை கடன் தள்ளுபடி திட்டத்தை முறைப்படுத்தவும், உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறுவதை உறுதி செய்யவும் பின்வரும் நபர்களுக்கு கடன் தள்ளுபடி சலுகை வழங்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், கடன் பெறும்போது தவறான ஆவணங்கள் அல்லது தவறான முகவரி சான்றுகளை அளித்து போலியாக கடன் பெற்றவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கும் அதிகமாக நகைக்கடன் பெற்றிருந்தால் விதிமுறைகளின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ செய்தி மற்றும் பயனாளிகளின் இறுதிப்பட்டியல் குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்து வருகிறது. தகுதியான பயனாளிகள் கண்டறியப்பட்டு கடன் தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி தமிழக அரசு வெளியிட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரேஷன் கார்டு மற்றும் கடன் கணக்கு பதிவுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் நேரடியாக தகுதியானவர்களை ஆய்வு செய்து பட்டியலை தயாரித்து வருகின்றனர்.